இப்போ வந்து நம்ம காரக்குழம்பு பார்க்க போகிறோம். கதம்ப காரக்குழம்பு. இதில் வந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு கட்டி பூண்டு போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பூண்டு ஒரு கட்டி போட்டிருக்கோம். முருங்கைக்காய் பீசஸ் வந்து ஒரு 4-5 முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. இதை போட்டு நம்ம இப்போ வந்து காரக்குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. கதம்ப காரக்குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஒரு கப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து நம்ம காரக்குழம்பு பண்ணுறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதில் வந்து ஆயில் இருக்கும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. சாம்பாருக்கு வந்து நம்ம அவ்வளோவா எண்ணெய் ஆட் பண்ண மாட்டோம். பட் காரக்குழம்பு வந்து 1 or 2 days கூட வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அதனோட டெக்ஸ்சர் வரணுன்னா வந்து காரக்குழம்புக்கு நிறைய எண்ணெய் கொஞ்சம் நல்லாவா ஆட் பண்ணணும். 1 இல்லைனா 2 கப் அளவு கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இருக்குது. போட்டுக்கிட்டு இந்த காய்கறிலாம் வந்து ஒன்றா தாளிக்க வேண்டாம், வதக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. இந்த காய்கறிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு வதக்கிட்டு மிளகாய்த்தூள், உப்பு போட வேண்டியது தான். மிளகாய்த்தூள்னா இந்த காரக்குழம்பு மசாலா தூள். மிளகாய்த்தூள்லாம் வெறும் மிளகாய்த்தூள் இல்லை. வீட்டில் வந்து நம்ம எப்பயுமே வந்து வீட்டில் அரைச்சி சமைச்சு பார்ப்போம். பட் நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றோம் இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னா அது மாதிரி வந்து நம்ம இது மாதிரி பேக்கெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட காரக்குழம்பு பேக்கெட்டு வீக்லி ஒன்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காரக்குழம்புலாம் வந்து அவங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அவங்களே அரைச்சி கொடுக்குறாங்க. நம்ம என்ன தான் வீட்டில் சமைச்சாலும் இது மாதிரி இந்த காரக்குழம்பு பேக்கெட்ஸ் கிடைக்கிது இல்லையா, எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள் நீங்கள். சும்மா ஒரு வதக்கினா போதும். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக வதக்கி தனித்தனியாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பதிலாக இதை மாதிரி இப்போ வந்து காரக்குழம்புலேயே வந்து வதக்கிட்டோம் இல்லையா, அப்படியே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மசாலா பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஒரு வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும், ஸ்மெல்லு. அடுத்தது வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி, உப்பு, இதிலே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. தண்ணியை ஊற்றிட்டு புளி தண்ணியை குக்கர் க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி. காரக்குழம்புலேயே வந்து நிறைய வகை காரக்குழம்பு இருக்குது. இது வந்து கதம்ப காரக்குழம்பு. இதே வந்து ரொம்ப திக்காகவும் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம 4-5 பேர் இருக்கோம்னா ரொம்ப திக்காக செஞ்சோம்னாலும் அது எல்லாருக்கும் வந்து வராது. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் லிக்விடாக தண்ணி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து தண்ணி காரக்குழம்பு. இதே திக்னஸான காரக்குழம்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து தண்ணி காரக்குழம்பு பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு தேவையான அளவு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ண ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. கெட்டு போகாமையும் இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். குக்கர் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வந்தால் போதும். காயெல்லாம் கரெக்டாக வதங்கி வெந்து வந்துடும். நம்ம வானல்லாம் வச்சோன்னா ஓப்பன் குக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல நம்ம. இப்போ குக்கர் வெந்ததை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி வந்து விசில் விட்டு எடுத்துட்டோம். கொதி வருது. இப்போ கடைசியாக வந்து இந்த மாங்காய் இருக்குது இல்லையா, மாங்காவையும் போட்டுக்கிட்டோம்னா நல்லா கதம்ப சாம்பார் மாதிரி இருக்கும். மாங்காவை போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம்.
முதல்ல மாங்காய் போட்டால் கரைஞ்சிரும். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றியுமே இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம் காரக்குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸ்ரீ ஃபேமிலி பாய்.